துதிக்க வேண்டும். உள்ளான இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிச்சு பழக வேண்டும். இரண்டாவதாக 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனை நம்பாதீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாத அப்படிங்காரு. எந்த மனுஷனாவது ரட்சிக்க கூடுமா? முடியாது. எந்த மனுஷனாலையாவது நமக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? முடியாது. கர்த்தரால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும், ரட்சிப்பை கொடுக்க முடியும், ஆசீர்வாதத்தை தர முடியும். அல்லேலூயா. அப்போ யாரை தான் நம்ம நம்பணுமா? 100க்கு 100 கர்த்தரையே நம்பணும். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தரையே நம்பி சார்ந்து எல்லா காரியத்திலையும் கர்த்தரே சார்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தரே நம்பி இருந்தீங்கன்னா உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்பினா என்ன செய்வாங்க? நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் கடைசி என்ன பண்ணிடுவாங்க? இக்கட்டான சூழ்நிலை, ஐயோ என்னால் முடியாத என்று சொல்லி கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு சில மனிதர்களை எழுப்பி நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. நாம் ஒரு நபரை குறித்து, ஒரு அம்மாவை குறித்து பார்க்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:25 முதல் 29 வரை. இதில் ஒரு அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5:25 முதல். அப்பொழுது 12 வருஷமா அல்ல, 12 வருஷமாய் பெரும்பாண்டுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதாவது உதிரப்போக்கு உள்ள ஸ்திரீ, அதாவது இரத்தப்போக்கு உள்ள ஸ்திரீ, ரத்தம் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வியாதினால அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 12 வருஷம். அது எவ்வளவு வேதனைக்குரியது பாருங்க. 12 வருஷம் ஒரு தாய்க்கு அந்த இரத்தப்போக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க சரீரம் என்னத்துக்கு ஆகும்? சரீரத்தில் பலனே இருக்காது. சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டு போயிடும். எல்லாமே அந்த அம்மா இழந்து போய் நிற்கிறார்கள். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? எனக்கு இந்த வியாதி சுகமடையாதா என்று சொல்லி ஒவ்வொரு வைத்தியராய் பார்க்க போகிறார்கள், ஒவ்வொரு டாக்டரையாய் பார்க்க போகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டரை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த டாக்டரை பார்க்க போமா, இவங்க நல்லா பார்ப்பாங்க, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டரை சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க? சரி, இந்த டாக்டர்கிட்ட போனாவது எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அந்த அம்மாவும் ஒவ்வொரு டாக்டராக போய் பார்க்குறாங்க. ஆனால் சற்றாயிலும் குணமாகவில்லை, கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கலங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இருந்த சொத்து, ஆஸ்தி, பணம் எல்லாம் செலவழிந்தது தான் மிச்சம். எல்லாமே செலவாயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு இருந்த சொத்தெல்லாம் விற்று அதை பணமாக்கி அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் செலவழித்தோம், கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவில்லை. இப்போ தான் அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திர